நானே அந்த ராணி அம்மாவை கேட்கிறேன். வெறும் பந்தம் மட்டும் இல்ல, மனுஷங்களையும் நீங்க பந்தாடுவீங்க போல் இருக்கு. பிரபா, யார் இவன்? ஃபேக்டரியில கொள்ளடிச்ச செல்வராஜோட பிரதர். நீங்க சிறைக்கு அனுப்பிச்சீங்களே, அவரோட சின்ன தம்பி. அது மட்டும் இல்ல, தான் யாருங்கிறத மறந்து தலகணம் பிடிச்சு நிக்கிறாங்களே, இவங்க புருஷனுக்கும் நான் தம்பிதான். Stop it. All right. இப்போ நீங்க பேச வந்த விஷயம்? ஏராணி, உங்களுக்கு சொத்து இல்லையா, சுகம் இல்லையா? எதுக்காக இவ்வளவு அவசரப்பட்டு எங்க நிலத்தையும் வீட்டையும் ஜப்தி பண்ணீங்க? நான் எதையுமே பெண்டிங்ல வைக்க மாட்டேன். I clear it then and there. அன்றாட காரியங்களை அப்பப்போ தீக்கிறது தான் எம் பாலிசி. சோ எதையும் தீக்கிறதுக்கு தான் முயற்சி பண்ணுவீங்க, ஆக்கிறதுக்கு முயற்சி பண்ண மாட்டீங்க. அதுதான் உங்க பாலிசி. Is it? What do you mean? நான் செஞ்சது உங்களுக்கு அநியாயமா பட்டா? Better go to the court. கோர்ட்டுக்கு போங்க. பாதாளத்துல எங்களை தள்ளிட்டு தலைப்பரிச பாக்குறீங்களா? சாதாரணமானவங்க தானே, இவங்களால கோர்ட்டுக்கு எப்படி போக முடியும் சவாலுக்கு கூப்பிடுறீங்களா? ஆத்திரப்பட்டு கத்த வேண்டாம். கொந்தளிக்கிற இதயம் கடலாட்டம் குமுறும் ராணி. எங்க நிலம வீடும் உங்களை வாழ வைக்கட்டும், எங்க பாத்திர பண்டமெல்லாம் உங்களுக்கு பயன்படட்டும். ஆனா குழந்தைங்க விளையாடுற பொம்மைங்களை கூட விட்டு வைக்காம கொண்டு வர சொல்லிட்டீங்களாமே, அது ஏன் ராணி? அவங்க சந்தோஷத்துல ஏன் கைய வச்சீங்க? குழந்தைங்க மேல கூடவா உங்களுக்கு குரோதம்? ஒரு சாதாரண பொம்மைக்கு ஏன் இப்படி சத்தம் போடுறீங்க? அதென்ன பெரிய கோஹினூர் வைரமா? வைரம் தான். அந்த குழந்தைங்களை பொறுத்த மட்டும் அது ஒரு கோஹினூர் தான். அதை படிச்சுக்கிட்டு போனா அவங்க பரிதவிப்பாங்களேன்னு நீங்க கொஞ்சமாவது யோசனை பண்ண வேண்டாம். குழந்தைய பெற்றிருந்த அந்த பாசம் இருக்கும். நீங்க தான் மலரியா. யாரடா சொன்ன? போனதை நினைச்சு புலம்புறதுல என்னமா லாபம்? இல்ல சின்னம்மா, என்னைக்கோ மறைஞ்சு போன என் குழந்தைக்காக ஏங்கி புலம்புறேன் சின்னம்மா, ஏங்கி இப்போ அந்த குழந்தை எங்க இருக்குதோ, எப்படி இருக்குதோ. இத பாருமா, நீ கும்பிடுற தெய்வத்துக்கெல்லாம் உன் பாசம் தெரியாம போயிடாதுமா. எத்தனை நாளா தெரியலையே சின்னம்மா. இருக்கிற இதயத்தை எல்லாம் மனுஷங்களுக்கு கொடுத்ததாலே தெய்வத்துக்கு எல்லாம் இதயம் இல்லாம போச்சு. இல்லைன்னா என் வேதனையை ஏன் வேடிக்கை பார்க்கணும்? என்ன சொல்லி உன்னை சமாதானப்படுத்துறது? தாயே லோகமாதான் தான் தெய்வத்தை சொல்றோம். அந்த தாய்க்கா ஒரு தாயோட வேதனை தெரியாம இருக்கும்? கவலைப்படாதம்மா சின்னம்மா, சின்னம்மா. ராமனியா, இந்த நிலைமையில என்ன எஜமானு கூப்பிடுறது நீ ஒருத்தன் தான்டா. எனக்கு என்னைக்குமே நீங்க தாங்க எஜமா. உங்க உப்பு தின்னு ரொம்ப பேருக்கு அந்த உப்பு நாக்கோட நின்று போச்சுப்பா. உனக்கு மட்டும்தான் அது நெஞ்சு வரைக்கும் போயிருக்கு. முனியா ஐயா, நீ பண்ற இந்த உதவிக்கெல்லாம் நான் எப்படிதான் கைமாறு செய்வேணும்? நீங்க வளர்த்து விட்ட உடம்புக்கு நீங்க எதுக்குங்க கைமாறு காட்டணும்? எஜமா, மனசை தளர விடாதீங்க. நல்ல காலம் நிச்சயமா வரும். அந்த நம்பிக்கை உனக்கு இருக்குப்பா, எனக்கு இல்லையே. குழந்தைங்க எதிர்காலத்தை நினைச்சு பார்த்தா பயமா இருக்கணும். பிரேமோட படிப்பு முடியணும், அதுக்கு காசு தேவை.
நான் துடுப்பில்லாம படுகை ஓட்டுக்கிட்டு இருக்கேன்டா. ஏஜமா, அந்த படகு கவிழவே கவிழாருங்க. நிச்சயமா கரை சேர்ந்துரும். தைரியமா இருங்க. நான் வரேன் ஐயா. அண்ணா, பெரிய நிலைமையை பார்த்தா ரொம்ப வேதனையா இருக்கு. ஆமா, நம்ம எல்லாம் வளர்த்து ஆளாக்குனவருக்கு நம்ம எதுவுமே செய்ய முடியல. நான் வேலை தேடாத இடம் கிடையாது. ஆனா வேலை தான் கிடைக்கவே மாட்டேங்குது. ஏன்பா காலேஜ் போல? நிலைமையை பார்த்தா நான் படிப்பே நிறுத்திடலான்னு பாக்குறேன். ஆமாண்டா, பட்டம் வாங்குற நேரத்துல படிப்பை நிறுத்திடு. நிலைமையா? என்ன நிலைமை? பணம் போச்சே தவிர உங்க அண்ணனுக்கு பலம் போலடா. ஏன் வண்டி இருக்க முடியாதா? கூலி வேலை தான் செய்ய முடியாதா? படிப்பு நிறுத்துறாங்க. படிப்பு உனக்காக நாங்க எல்லாம் வேலை செஞ்சா குறைஞ்சா போயிடுவோம். அண்ணி, ஆமாப்பா, உங்க பெரியன்னு சொல்ல சரிதான். இதெல்லாம் மனசுல வச்சுக்கிட்டு நீ படிப்பை நிறுத்தக்கூடாது. என்ன நீங்களும் இப்படி? நீங்க என்ன பேச்சு உனக்கு? டைம் ஆச்சு, போ புறப்படு, காலேஜ் போட்டு. இதாடா பணம், இதை வச்சுக்கிட்டு படிப்பை முடிச்சுக்க. டேய், ஏங்கடா இந்த பணம்? நடந்து வந்திருக்கு தெரியல, ஸ்கூட்டரை காணுமே, புரியல? பாவி, ஸ்கூட்டர் வித்துட்டியா? எஸ். டேய், எனக்கு என்னவோ படிப்பு சுத்தமா வரல. நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணி பெரிய அதிகாரத்துக்கு வந்துட்டா உன் பேரை சொல்லிக்கிட்டே நான் காலம் தள்ளுவேனே. ஏண்டா, உங்க அப்பாவுக்கு தெரிஞ்சா கோவிச்சுட்டு ஏதாவது கேட்க மாட்டாரு? நிச்சயமா ஏதாவது கேள்வி கேட்பாரு. அதை பத்தி எனக்கு கவலை இல்ல. நான் தான் அரசியல் ஈடுபட்டவனாச்சே. யார் என்ன கேள்வி கேட்டாலும் ஏதாவது ஒரு பதில் சொல்லிடுவேன். புரியுதா புரியலையா அதை பத்தி எனக்கு அக்கறையே இல்லை. டேய், நீ நல்லா படிச்சு பாஸ் பண்ணி பெரிய வேலைக்கு போனடா, அதான்டா எனக்கு முக்கியம். டேய், உனக்கு நான் எப்படிலாம் கைமாறு செய்ய போறேன்? மாடிப்படி மீதிருந்து மச்சான் நிற்கும் வேளையிலே மயில் போல நடை நடந்து வந்திடும் குயிலே. அடாடாடாடா, என்ன பாட்டும் கூத்தும் பிரமாதப்படுது. நீ ரொம்ப பிரமாதமா இருக்கிறிய. இப்போ அம்பா, எனக்கு தான் வயசு குறைஞ்சு போச்சோ இல்ல உனக்கு தான் வாலிபன் திருப்புதோன்னு எனக்கு ஒரு பெரிய சந்தேகம். போங்க, நான் என்ன அவ்வளவு அழகாவா இருக்கேன்? என்ன அப்படி சொல்லிவிட்ட? தக்காளி பழம் மாதிரி தளவதளன்னு இருக்கிற, சில்க் ஹவுஸ் வாசல்ல சிலையா நிறுத்தலாம் போல இருக்கு ஒண்ணு. ஐயோ, என்னங்க நீங்க, எனக்கு வெக்கமா இருக்கு. ஐயோ, இப்ப போய் வைக்கப்படாது அம்பா. சின்ன வயசுல நம்ம 2 பேரும் ஓடி பிடிச்சு விளையாட்டோமே, அத மாதிரி ஓடி பிடிக்கலாமா? வேண்டாங்க வேண்டாங்க. ஏன்? ஓடி பிடிக்கிறதுக்கு இந்த வீடும் பத்தாது, ஓடுனா உங்க உடம்பும் தாங்காது. இந்த காலத்து இளவட்டங்களை விட நாம எந்த விதத்துல குறைச்சல் அம்பா? என்ன சிலுக்குது? சிலப்பாவது மண்ணாவது, அங்க பாருங்க ஏதோ ஒண்ணு வருது. இந்த நேரத்துல அங்க போய் அம்மா, புடி, புடி, புடி. அம்மா. என்னங்க, பாருங்களேன், அங்க பாருங்களேன். அம்பா, இங்க பாரு, சந்திரமண்டலத்திலிருந்து திரும்பும் போது தவறுதலா சாம்பசிவன் வீட்டுக்கு வந்துருச்சுடி. ஐயோ, நல்லா பாருங்க. நான் அனுப்பிச்சு வச்சேன். நல்லா பாரு, நல்லா பாருன்ற. நல்லா பார்த்தா ரொம்ப ஆடுது. யாருங்க, யாருங்க அது? வானவெளி பிரயாணிடி. ஐயா, என்னங்குதுங்க? வேற என்ன சொல்லுது? அது என்னது? என்னமோ போடு காமிக்குதே. ஓடு வேற போட்டுக்கிட்டு வந்துருக்குது. பயங்கர விபத்து, ஸ்கூட்டர் எரிந்தது. அடையாளம் தெரியாமல் வந்திருப்பவன் அருமை மகன் கோபி. ஐயா, என் மகனா, என் மகனே, என் கண்ணே, ராஜா. ஐயோ, என்னங்க, என்னங்க அப்படி ஓடுறானே? இல்லடி, உடைஞ்சதெல்லாம் சேர்த்து ஒன்னா பொட்டலம் கட்டி இருக்கிறாங்க. நீ போய் அணைச்சின்னா எல்லாம் உதிர்ந்துரும். நான் அப்பவே சொன்னனே, கேட்டியா? என் வாக்கு பலிக்கும்னு. உங்க கருணாக்குல கட்டிய வச்சு கொடுத்த. ஐயோ, எனக்கு நிக்க கூட முடியலையே. கோபி, எந்தெந்த அங்க இருக்கோ ஏதாவது போச்சோ? பயப்படாத, நான் தான் கோபி. என்னன்னா அது? உன் ஃப்ரெண்ட் பிரேமராஜுக்கு பணம் கொடுக்கறதுக்காக ஸ்கூட்டரை வித்துட்டேன். அது அப்பா கிட்ட சொல்ல இப்படி ஒரு வேஷம் போட்டுக்கிட்டு வந்தேன். அப்பா கண்டுபிடிக்கல? அந்த அறிவு கேட்டா அப்ப என்னத்த கண்டுபிடிச்சான். எப்படி? தேங்க்ஸ் அண்ணா, தேங்க்ஸ். பெரிய மானஸ்தன், பெரிய மனுஷன் அப்படின்னு சொல்லிய இந்த மாதிரி காரியம் செய்யலாமாயா? நின்னு பேசு, ஏன் குதிக்கிற? குதிக்கிறாது. நீ செஞ்ச காரியத்துக்கு நான் பாயலையா? இங்க ஆத்துலையா? ஆத்திரியா? என் பையன் இழிச்ச வாங்கிட்ட ஸ்கூட்டரை வித்து பணம் கொண்டு வர சொன்னியே, இது நியாயமா? அரஞ்சனா பாரு, எவன்டா உன் பிள்ளைய பணம் கேட்டது? பாரு, பேச்சு பேச்சோடு இருக்கும்போது கையை காலையை நீட்டாத. உன் தம்பி பிரேம் இல்ல, பிரேம் அவன் தான் கேட்டான். பணத்தை வாங்கிட்டதும் இல்லாம என் அருமை புள்ளைய பேண்டேஜ் கட்டி பார்சல்ல அனுப்புறான். இது தர்மமா? தர்மம் நியாயம் எங்களுக்கு எல்லாம் தெரியுங்க. அதனாலதான் நாங்க இன்னைக்கு குடிசையில இருக்கோம். உங்க மக ஸ்நேகருக்கு உதவி செய்யணுங்கிற எண்ணத்துல பணம் கொண்டு வந்து கொடுத்தானே தவிர ஏமாச்சு உனக்கு கெஞ்சி கேட்கல, கை நீட்டி வாங்கல. ஏமாந்த காய்கறி கிட்ட பேச்சு, பணத்தை விட்டுரு. இந்தாங்க, இதுல சல்லி காசு குறையாது. நல்லா எண்ணி பாத்துக்குங்க.
பாடுபட்ட பணம் பறிபோகுமா? பாடுபடுற மூஞ்ச பாரு. அழுகல் விக்கிற பொறுக்கிப்ப. யாரு அழுகல் விக்கிறவன்? நானா? அழுகல் விக்கிறவன் இப்ப என்ன பதவியில் இருக்கான்னு உனக்கு தெரியும்? அடிக்க வராது.